வாரத்திலும் கூட ஏன் எங்களால் கூடாமல் போகிறது, ஏன் எங்களால் முடியாமல் போகிறது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. இந்த நாளின் தேவ செய்திக்கு தலையங்கமாக மனிதனுடைய குணம் வேறாக இருக்கிறது, உன்னுடைய தெய்வத்தின் குணம் வேறாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. மனிதனுடைய சுபாவம் வேற, கர்த்தருடைய சுபாவம் வேற. அல்லேலூயா. மனிதனுடைய குணம் வேற, கர்த்தருடைய குணம் வேற. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மனுஷனையும் ஆண்டவரையும் ஒரே திசையில வைக்க கூடாது. மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும். என் தெய்வம் உள்ளந்தரியங்களையும் அறிந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் வாக்கு மாறலாம், ஆனால் கர்த்தர் சொன்னதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஓசியாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ஓசியா 11வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை முதலாவது வாசிப்போம். ஓசியா 11:9. ஆமென். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனிதன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். காணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். கையசைச்சு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் மனுஷரை போல அல்ல. அல்லேலூயா. நீங்கள் நம்புகிற தெய்வம் ஒரு மனுஷனை போல அல்ல. நீங்கள் துதிக்கிற ஆண்டவர் ஒரு மனுஷனை போல அல்ல. அவர் தெய்வமாக இருக்கிறார், அவர் ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. இந்த 8ஆம் மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவன் எப்படி வெளிப்படுகிறார் என்றால், நான் மனிதன் அல்ல என்று வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நான் மனிதன் அல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதன் அல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல. நீ மனிதர்களை பார்க்கிறது போல என்னை பார்க்காதே. அல்லேலூயா. மனிதர்களை பார்க்கிறது போல என்னை பார்க்காதே. நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன், நான் தெய்வமாயிருக்கிறேன். உன்மேல் மனதுருகிற கர்த்தராயிருக்கிறேன், உன்மேல் இரக்கம் காட்டு. நான் மனிதன் அல்ல, நான் மனிதன் அல்ல. தெய்வம் உன் காதின் அருகே சொல்லுகிறார், நான் மனுஷன் அல்ல, உன் பக்கத்தை வீட்டுக்காரனை போல அல்ல, நான் உன் தெய்வமாயிருக்கிறேன், நான் உன் ஆண்டவராயிருக்கிறேன். இன்றைக்கு நீ மனிதரால் காயப்பட்டு வந்திருக்கலாம், மனிதரால் உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். நான் தேவன் சொல்லுகிறார், அதே பார்வையில நீ என்னை பார்க்காதே. அல்லேலூயா. மனுஷரோடு பழகுவதை போல என்னோட நீ பழகாதே. அதனால கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கற்பத்தின் பிள்ளைய தாய் மறந்தாலும் அதை போல மறக்கிற தாய் அல்ல, தகப்பனாகிய கர்த்தரால் நன்னோடு கூட இருக்கிறேன். நான் மனுஷன் அல்ல, நான் மனுஷன் அல்ல. மனுஷன் மனசுல வச்சிருப்பான், நானோ மறந்து விடுகிறேன். அல்லேலூயா. மனுஷன் ஒவ்வொரு குற்றங்களையும் ஆழத்தில் வைத்திருப்பான், நானோ சமுத்திரத்தின் ஆழத்தில் எறிந்து விட்டேன். அல்லேலூயா. அவர் தேவன், அவர் கர்த்தர். கையெழுத்து சொல்லுங்க. அவர் கர்த்தர், அவர் தேவன், அவர் மனுஷன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல. அது போகட்டும். இன்றைக்கு இந்த தேவ செய்தி மனுஷர்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. மனுஷர்கள், 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 மனுஷர்கள். யார் மனுஷர்கள்? யார் மனுஷர்கள்? எங்கட அம்மா அப்பா மனுஷர், எங்கட பிள்ளைகள் மனுஷர், எங்கட கணவன் மனுஷர், எங்கட மனைவி மனுஷர்கள், எங்கட பக்கத்து வீட்டுக்காரர் மனுஷர், நாங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிற மனுஷர்கள், உங்களோட பாஸ்டர் மனுஷர், சக விசுவாசிகள் மனுஷர்கள். இந்த மனுஷர்களை போல அல்ல நீ ஆராதிக்கிற தேவன், நீ கும்பிடுகிற தேவன் இந்த மனுஷர்களை போல அல்ல.
அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனுஷர்களைப் போல கர்த்தர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷர்களுக்கென்று சில குணங்கள் இருக்கிறது. மனுஷர்களுக்கென்று சில குணங்கள் இருக்கிறது. என்ன குணம் இருக்குது? மனுஷனுக்கென்று ஒரு சுபாவம் இருக்குது. என்ன? நன்றி மறந்துடுவான். மனுஷனுக்கென்று ஒரு சுபாவம் இருக்குது. அந்த நேரம் பார்த்து கையை விட்டுடுவான். மனுஷனுக்கென்று ஒரு சுபாவம் இருக்குது. குற்றம் குறைகளை கோல் சொல்லிக் கொண்டு தெரிவான். மனுஷனுக்கென்று சுபாவம் இருக்குது. எல்லா எரிச்சல்களும் எல்லா கசப்புகளும் அவனுக்கு இருக்குது. மனுஷன் என்பவனுக்கு அநேக கெட்ட சுபாவங்கள் இருக்குது. தெய்வம் என்பவருக்கு ஒரு கெட்ட சுபாவமும் இல்லை. அவர் பரிசுத்தத்தோடு உன்னை நேசிக்கிற உண்மையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 அவர் மனுஷனை போல அல்ல. ஆமென். மிருகத்துக்கு கூட பலவிதமான கெட்ட குணங்கள் இருக்குது. அதுதான் சொல்லுவார்கள், பாம்புக்கு எவ்வளவுதான் பாலை வார்த்தாலும் அது கொத்தும். பாம்புக்கு எவ்வளவுதான் நீங்கள் பால் வார்த்தாலும் அது ஒரு நாள் நஞ்சை கக்கித்தான் தீரும். எவ்வளவுதான் நீங்க கிடாய ஆசையாக சோறு ஊட்டி வளர்த்தாலும் அந்த கிடா நெஞ்சில பாயத்தான் செய்யும். நல்ல நாம்பன் கண்டென்று வளர்த்த கண்டு வளர்ந்த பிற்பாடு வளர்த்த பெண்ணின் மேலேயே விழுந்து நாரிக்கு கீழே இயங்காமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால மிருகங்கள் மேல நாங்கள் கவனமாய் இருக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, எங்கட வீட்டில் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை வால் நோகும்படி கொஞ்சம் அமர்த்தி பாருங்க, என்ன செய்யும்? அது உங்களுக்கு என்ன செய்யும்? அது வரைக்கும் அது உங்களுடைய செல்ல பூனை. அந்த செல்ல பூனைய மடியில வச்சுக்கொண்டு நோகும்படி ஏதாவது செய்து பாருங்கள். அதற்கு பிறகுதான் பூனை இந்த குணம் என்னவென்பது உங்களுக்கு தெரியும். ஆகையினால நீங்கள் பூனையை நோகடிப்பது இல்லை, பூனையோடு சீண்டுவது இல்லை. அத போலதான் மனுஷர்களுக்கென்று சில கெட்ட சுபாவங்கள் இருக்குது. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கையெத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மிருகங்களோடு கூட எப்படி அவதானமாய் இருக்கிறார்களோ அதே வண்ணமாய் மனுஷர்கள் எண்ணப்படுகிறவர்கள். அதனால கர்த்தர் சொல்ற, நாசில சுவாசம் உள்ள மனுஷர் எவனெல்லாம் உயிரோடு இருக்கிற சபத்தை நம்புங்க, பொடிய நம்புங்க. 1000 பொடி இருக்கிற இடத்துல நித்திர கொண்ட விட்டாலும் பயப்படாமல் நித்திர கொள்ளுங்க. ஆனால் 2 மனுஷர்கள் இருக்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா ஐயா, ஒரு 1000 பேர் செத்து போய் கிடக்குறாங்க. அவங்கள் மத்தியில இரவு படுத்துறங்க வந்தாலும் நீ பயப்படாத. அல்லேலூயா. ஆனால் எவனுக்கு சுவாசம் இருக்குதோ அந்த சுவாசம் உள்ள 2 பேருக்கு முன்னால உன்ற வாயை திறவாதபடி எச்சரிக்கையாக இரு. அல்லேலூயா. உன்ற மடியில படுத்திருக்கிறவளுக்கு முன்பதாக நீ எச்சரிக்கை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. உன்னுடைய குடும்ப உறவுக்கு முன்பதாய் நீ கவனமாய் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. ஏனென்றால் அவன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஓவரா மனுஷர்களை நம்புகிறார்கள். ஓவரா மனுஷரை நம்புகிறது. பாஸ்டர் ஓவரா நம்புவாங்க, சக விசுவாசியை ஓவரா நம்புவாங்க. பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, சபைக்குள்ள நிறைய கைமாற்றுகள் கடன்கள் அப்படி ஓவரா நம்பி ரகசியங்கள் அவிழ்த்து விடுகிறது. ஆனால் ஓவரா நீ நம்ப வேண்டியது மனுஷனை அல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நம்புறவன் மட்டும் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 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 நான் பகடியா சொல்லுகிற ஒரு கதை. ஒருவர் லூசு ஆஸ்பத்திரிக்கு போனார். மனநிலை பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு ஒருவர் போனார். அங்கே போன பொழுது ஒரு வாலிபன் தாடியெல்லாம் வளர்த்து அவன் நுரை தள்ள தள்ள அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூமிலே ரோசி 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 என்று சொல்லி அழுது கொண்டே தன் நிகத்தால எழுதி கொண்டிருந்தான். அந்த சுவர் முழுக்க ரோசி ரோசி என்று எழுதப்பட்டிருந்துச்சு. அவன் மிகவும்
அங்கே உடைக்கப்பட்டு அந்த மகன் ஒரு அல்லங்கோலமான நிலைமையில இருந்தான். அப்ப போனவர் அந்த ஆஸ்பத்திரி நடத்துற பார்த்து கேட்டார், ஏன் இவன் ரோசி ரோசி என்று அழுகிறான், ஏன் ரோசி ரோசி என்று கீறி வச்சிருக்கிறான் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இவன் ரோசி என்ற ஒரு பிள்ளைய விரும்பினவன், அந்த பிள்ளை கிடைக்கல என்ற உடனே அவனுக்கு மண்டை தட்டி போட்டது. அல்லேலூயா. ஏன் மண்டை தட்டுது? ரோசிய நம்பிட்டான், ரோசிய ஓவர நம்பிட்டான். எப்படியாவது அவள் எனக்கு கிடைப்பாள், அவளோடு நான் வாழ முடியும் என்ற அந்த ஓவர் நம்பிக்கை உடைக்கப்படும் பொழுது என்ன செய்கிறது? மண்டை தட்டி விடுகிறது. இன்றைக்கு எங்கட கணவனை, எங்கட மனைவிய, எங்கட பிள்ளைகளை அதிகமா நாங்க நம்புறோம். தெய்வத்தை விட அவர்களை நம்புகிறோம். அது பாவம். அப்படியே அடுத்த அறைக்கு போனார். அடுத்த அறையிலையும் ஒரு மனுஷன் அதே கேவலத்தோட அவனும் தன் சுவரில் பேர் நிகத்தால கீறி கீறி சத்தம் போறான். அதுவும் என்ன பேர்? ரோசி ரோசி ரோசி. இவர் கேட்டா, இது என்னடா முன்னுக்கும் ரோசி அடுத்தன் ரோசி, அதுதான் ரோசி கிடைக்கிறேன் என்று அழுதானே, ஐயா ஏன் இவன் ரோசி என்று அழுகிறான்? அப்பொழுது அவர் சொன்னார், அவன் காதலிச்ச பட்டைய இவன் கட்டினான், கட்டின பிறகு இவனுக்கு மண்டை தட்டி போட்டது. கட்டின பிறகு என்ன தட்டி போட்டது? எந்த ரோசி கிடைக்கல என்று ஒருதன் லூஸ் ஆனானோ அதே ரோசி கிடைச்சு இன்னொருதன். தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு சிரிப்பாக இருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவன் லூசா தான் போவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. லூசா தான் போவான். நேற்றைய தினத்துல ஒரு இடத்துக்கு நான் போயிருந்த பொழுது, வேளையில போயிருந்த பொழுது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை. மனைவி வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி விட்டாள். என்னை கண்டு விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்து சொல்லி அவருக்கு சொன்னார். அப்பொழுது என்ன நடந்துச்சு? கணவனோட வாழ்ந்து கொண்டு இன்னொரு கள்ள தொடர்பு, இன்னொரு உறவு. அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை நான் சொல்லல, அதை விட அடுத்த பிரச்சனையை சொல்லுகிறேன். அந்த கணவனுக்கு தெரியும் உறவு கொண்டது மாத்திரம் அல்ல, கணவன் தட்டின தாலிய, கணவன் அன்பின் அடையாளமாய், திருமணத்தின் அடையாளமாய் கட்டின தாலிய அந்த கள்ள புருஷனுக்கு அடைவு வச்சு கொடுத்திருக்கிறாள். ஓவரா நம்புறது மனுஷிய, ஓவரா புருஷனை நம்புறது. என்ற புருஷன் யாரையுமே பார்க்க மாட்டார், அதுதான் ஊரெல்லாம் பார்த்து கொண்டு தெரியும். என்ற மனுஷி தலை நிமிராது, அந்த மனுஷிக்கு உள்ளுக்கு தான் நிறைய அழுக்குகள் இருக்கு. என்ற பிள்ளை 100க்கு 100 24 கரெக்ட், அதுதான் வெறும் 16 கரெக்டாக இருக்கு. யார நம்புறீங்க? யார நம்புறீங்க? தெய்வத்தை நம்புறீங்களா, மனுஷரை நம்புகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10:17. பரிசுத்த ஆவியானவரே எங்களோட இடைப்படுங்க. மத்தேயு 10:17. ஆமென். காணும் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதே உயர்த்தின கையோடு எனக்கு பின்னுக்கு சொல்லுங்கள். இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். சவுண்டை சொல்லுங்க. இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய மனைவியை குறித்து, உடைய கணவனை குறித்து, பிள்ளையை குறித்து, பெற்றோரை குறித்து, சக விசுவாசியை குறித்து, போதகரை குறித்து அன்பு காட்டு, எச்சரிக்கையாக இரு. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள். அடி பணியாதீங்க, அடி பணியாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு காட்டுங்க. என்ற பிள்ளை வளர்ந்து என்ன பார்க்கும், என்ற பிள்ளை படிச்சு முன்னுக்கு வரும், ஒரு நம்பிக்கையை வையுங்க, பிரச்சனை இல்ல. அதுக்காக தேவனை விட முழுவதும் பிள்ளையில நம்பிக்கை வைக்காத.
அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளை என்ற பிள்ளை ஓயல 10 பாடம் பாஸ் பண்ண நீ நம்பிக்கை வைக்காத, கர்த்தர் மேல நம்பிக்கை வை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ற பிள்ளைகள் பாஸ் பண்ணும், யூனிவர்சிட்டிக்கு போகும், படிக்கும், என்ற உடம்புக்கு என்ற பிள்ளை தான் கொள்ளி வைக்கும் என்று ஒருபோதும் நீ நம்பாத. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ற கணவன் என்னை கைவிட மாட்டான், ஒருபோதும் நீ நம்பாத. சந்தர்ப்பம் கிடைக்காதபடியால் எல்லாரும் உத்தமர்கள் தான். சந்தர்ப்பம் கிடைத்தால் தான் அவரவருடைய கெட்ட குணங்கள் வெளியே வரும். கடவுளை விட உலகத்தில் எல்லாம் மாயை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாசில சுவாசம் உள்ள மனுஷன் முழுவதும் மாயை. ஆமென். அதுக்காக குடும்பத்தை வறுத்து விடு, உறவை வறுத்து விடு என்று கர்த்தர் சொல்லவில்லை. நம்பிக்கை, அன்பு கூர், தேவனை விட அடுத்த கட்டத்தில் வை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்த பொழுது யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து செய்த ஒரு நல்ல காரியத்தை அங்க பார்க்கிறோம். 25வது வசனம் படிங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யோவான் 2:25 வாசிங்க. நன்றி அப்பா. யோவான் 2:25 எடுத்தாக்கள் வாசிங்க. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் எந்த மனுஷனையும் நம்பி இணங்கவில்லை என்று அந்த வசனம் முடிகிறது. கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசுவிட்ட போய் நான் சொல்லுங்க, இயேசுவே நான் நல்ல பிள்ளையப்பா, சின்ன வயசுல இருந்து நான் வீடி சுருட்டு பார்த்தேல, சின்ன வயசுல இருந்து பாவம் செய்யல என்ற ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உனக்குள்ளுக்கு இருக்கிறது எனக்கு தெரியும், உன்னை நம்புறதுக்கு நான் ரெடியா இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை நம்புறதுக்கு நான் ரெடியா இல்ல. அப்ப காசு கொடுத்த நீங்க அந்த பாஸ்டர்ட்ட என்ன சொல்றீங்க? நம்பித்தான் கொடுத்தான். பிள்ளைகிட்ட சொல்லுங்க, என்ற பிள்ளைய நம்பித்தான் போன் கொடுத்தான். ஐயோ இந்த பிள்ளைய நம்பித்தான் இந்த பொடியனோட விட்டனான். ஏன் நம்பினி? ஏன் நம்பினி? நாசில சுவாசம் உள்ளவன நம்பாது என்று கர்த்தர் சொல்லியும் நீ ஏன் நம்பினாய்? அவர் இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு என்ன பொறுத்தவரை ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு தேவையான பொருள் பண்டங்களை போலதான் உறவுகளும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிரந்தரமா இருக்க போதா? இருக்க போதா சொல்லுங்க. இல்ல. நான் எவ்வளவுதான் உங்களோட பாசமா இருந்தாலும், எவ்வளவுதான் உங்களோட அன்பா இருந்தாலும், உங்களோட செத்த வீட்டுக்கு வந்து மண் போடுவேனே ஒழிய அப்படியே அருமத்துறையன் என்று அப்படி தொப்பண்டு கிடக்கு விடுவேனா? அருமத்துறன் செத்து கிடப்பார், நான் அவருக்கு அழுகிறேன்னு அவருக்கே தெரியும். ஆனா அருமத்துறன் என்ன செய்றார்? என்ற தெய்வம் என்ற பாசரண்டு என்னில முழு நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர் உள்ளத்தில் இருப்பவைகள் கபடும் வஞ்சகங்களும். அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தை பிள்ளையா இருக்கும் பொழுது பால் குடிக்கும், சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உண்ட சாரிய பிடிச்சு கொண்டு தெரியும். ஆனா அதே பிள்ளை 16 வயசு வரை அது உன்னை வெறுக்க தொடங்கும். 18-20 வயசு வரை அது ஏதோ ஒரு துணியோட ஓடி போய்விடும். 2-3 பிள்ளை பெத்தோன அம்மா உண்ட யாருன்னு தெரியாம சொல்ல. அல்லேலூயா. அந்த சகோதரிய குறித்து நான் அடுத்த கட்டம் அறிஞ்ச பொழுது அவரோட கூட பிறந்த சகோதரம் சொல்லியிருக்கிறது, நீ இவ்வளவு பாவம் செய்தபடியால் நீ கிணத்துக்குள்ள விழுந்து செத்தான, நஞ்ச குடிச்சு செத்தான, உன்னை நாங்கள் கேட்க போறதில்லை. யோசிச்சு பாருங்க. கூட பிறந்த சகோதரன், நான் சொன்னேன் கூட பிறந்த சகோதரமே இந்த நிலைக்கு உன்னை கைவிடுகிற நிலைமைக்கு நீ வந்திருக்கிறாயே. ஆனாலும் இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர்தான் இயேசு. உண்மையான மனம் திரும்பி நீ குடும்பத்துக்கு உண்மையாய் வாழ்ந்தால் அவர் உன்னை மன்னிப்பார், உனக்கு மறுவாழ்வு கொடுத்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.
மனுஷனை நம்பாதே. ஆமென். மனுஷனை நம்பாதே. ஆமென். மனுஷனை நம்பாதே. ஆமென். அதுதான் இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு பேசுகிற வார்த்தை. ஆமென். 3 வாரங்களுக்கு முன்பதாய் தெய்வம் என்னோடு கூட இடைப்பட்டார். அதை இந்த காலை வேளையிலே உங்கள் முன்பதை எழுதி கொடுக்கத்தக்கதாய் ஆவியானவரை பலப்படுத்துவதற்காய் கரங்களை தட்டி தெய்வத்தை முழு மனதோடு நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அசுத்தங்கள் இருக்கிறது. எல்லா மனுஷருக்குள்ளேயும் தீய சுபாவங்கள் இருக்கிறது. எல்லா மனுஷருக்குள்ளேயும் தேவையில்லாத கிரியைகள் இருக்கிறது. ஆகவே கர்த்தரை மட்டும் முழுவதுமாய் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. உடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாதம் கர்த்தருடைய பாதம். இம்மட்டும் தாங்கினவர் கடைசி வரைக்கும் தாங்கக்கூடியவர் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. 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 என்னுடைய தாய்க்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு இப்போ நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு சகோதரி வந்து அடிக்கடி சொல்லுவார், சவுந்தலாக்கா 7 பிள்ளைகளை பெத்துட்டீங்கன்னு கவலைப்படாதுங்க. 7 பிள்ளைகளை பெத்து வளர்க்கறது இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஒரு நாள் நீங்க நல்லா இருப்பீங்க. என்னுடைய அம்மாவுக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார், சவுந்தலாக்கா கவலைப்படாதுங்க, 7 பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல 7 பிள்ளைகளும் என் தாய் எதிர்பார்த்த அளவுல வச்சிருக்கிறோமா என்று நினைத்தால் கொஞ்சம் யோசிக்கத்தான் பாடும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குடியிலே ஐயா குடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து நான் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது எனக்கு ஒரு புது சைக்கிள் வண்டி தந்தா. எத்தனையோ தடவைகள் தான் சாப்பிடாமல் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அதே கட்டத்தில் நான் வச்சிருக்கிறேனா? அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. அம்மாக்கு எப்பவும் பார்க்கணும், பக்கத்துல இருந்து அம்மாவை பார்க்கணும் போல யோசனை வருது. ஆனா மறுகணம் எனக்கு மனசு இருக்குது, 3 பிள்ளை இருக்குது, ஊழியம் இருக்குது, 200 ஆட்டுக்குட்டி இருக்குது. செய்ய முடியல, செய்ய முடியல. சில வேளை யோசிப்பேன், போய்க்கு ஒரு சோடா பண்ணுவோம். ஆனா பல வேளைகள் மறந்து விடுவேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் மாயை. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் மாயை. அல்லேலூயா. தெல்மா, தாஞ்சோ, தியோ கர்த்தர் எனக்கு கொடுத்த பரிசு. ஆனால் என் நம்பிக்கை அவர்கள் அல்ல, என் நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே என்னை கைவிடாத நல்ல தகப்பனாயிருக்கிறார். அவரே உன்னை கைவிடாத நல்ல தகப்பனாயிருக்கிறார். ஆகவே ஓவரா கணவன் மேலே, ஓவரா மனைவி மேலேயோ, ஓவரா பிள்ளைகள் மேலேயோ, ஓவரா பெற்றோர் மேலேயோ, ஓவரா மச்சாள் மேலேயோ, மாமி மேலேயோ நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு தெய்வத்தின் மேல பாரத்தை போடுங்கள் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரே ஒரு காரியத்தை அவங்களோட பேசுகிறேன். ஆபிரகாமை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். அதைத்தான் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அதற்கு மேலோட்டமா தான் இவ்வளவு நேரம் பேசினேன். ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன், ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சில வேளை ஆபிரகாமும் ஒரு மனுஷன் தான் என்பதை தனக்குள்ளே வெளிப்படுத்தினார். அவர் ஆண்டவருக்காக தன் பிள்ளையை பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்காக தன் குடும்பத்தை விட்டு திரிந்தார், லோத்துவுக்கு விட்டு கொடுத்தார். ஆனால் சில வேளைகளிலே தானும் மனுஷன் தான் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். ஆகையினால மனுஷர்களை குறித்து நீ எச்சரிக்கையாக இருப்பாயாக. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. நித்திரையாக இருக்கிறவங்க எல்லாம் கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த காலத்துல, இந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்துல ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கிற காலத்துக்கு முன்னுக்கு 2 திருமணங்கள் 3 திருமணங்களை கர்த்தர் அனுமதித்திருந்தார். ஆதாம் ஏவாளை தான் கர்த்தர் படைச்சிருந்தார். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் யாரை கட்டினார்கள்? யாரை கட்டினார்கள்? சகோதரம் சகோதரத்தை கட்டினார். பிற்பாடு கொஞ்சம் காலம் மாமா மருமகள் அப்படின்னு சொல்லி உறவுகள் கடந்தது.
எப்ப மோசையின் மூலமா நியாயப்பிரமாணம் வந்துச்சதோ அப்பதான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணினார். அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. ஆகவே அதற்கு முன்னுக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னுக்கு நடந்த சம்பவத்தை வைத்து நான் உங்களோடு பேசுகிறேன். அல்லேலூயா. அதுக்காக ஆபிரகாம் 3 நாள் கல்யாணம் கட்டினார், நீங்க 3 நாள் கல்யாணம் கட்ட போவதுங்க. இது நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு யார் மனைவி? சொல்லுங்க. ஓய், சாரா. நல்ல வடிவான பொம்பளை இருந்துச்சு. வடிவான பொம்பளை இருந்தும் பிரியோசனம் இல்ல, பிள்ளை இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு பெரிய குறை, இது ஒரு பெரிய பிரச்சனை. பிள்ளை இல்ல, மலடன் மலடி. ஆனா சொத்து இருக்குது, சுகம் இருக்குது. எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை உடைச்சு விழுத்த ஒரு குழந்தை இல்ல. ஆகவே இந்த கவலையில ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால், நான் எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல, ஆதியாகமத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 21 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் சாராள் என்ன கவனிங்க, சாராள் என்ன செய்கிறான்? ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாம் ஒன்றும் செய்யல. ஆபிரகாம் பார்த்து சொல்ல, ஆபிரகாம் எங்களுக்கு பிள்ளை இல்ல, எனக்கு ஒரு பிள்ளை வேணும், ஆனா என்னட்ட கற்பம் இல்ல, அந்த சக்தி எனக்கு இல்ல. நீ என்ன செய்ய ஆபிரகாம், எனக்கு வேலை செய்ய ஒரு பொம்பளை இருக்கிறாள், அவளுடைய பேர் ஆகார். சொல்லுங்க, ஆகார். சவுண்டா சொல்லுங்க, ஆகார். ஆகார் ஆபிரகாம் லவ் பண்ணினாளா? இல்ல. ஆகார் ஆபிரகாம் வேணும்னு கேட்டாளா? இல்ல. ஆபிரகாம் ஆகார் வேணும்னு கேட்டானா? இல்ல. ஆகாரை தூக்கி கொடுத்தது யாரு? சாராள். சாராள் சொன்னால், இது ஆகாரை நான் உமக்கு தாரேன், அவள் மூலமா எனக்கு புள்ள பெத்து தாங்க. இப்ப உடனே ஆபிரகாமுக்கும் என்ன, தேன் நழுவி பாலில விழுந்த மாதிரி உடனே ஓமடி ஆத்திட்டு அவளை கல்யாணம் கட்டிட்டார். கல்யாணம் கட்டின உடனே வந்துட்டு புள்ள வந்துட்டு, இப்ப குடும்பம் நல்லா போகுது, சந்தோஷமா போகுது. இப்ப ஆகார் ஆபிரகாமுக்கு என்ன முறை? ஓய், மனைவி. மறுமனையாட்டியோ மனைவியோ? நியாயப்பிரமாணத்துக்கு முன்னுக்கா மனைவி. அவளுக்கு என்ன அந்தஸ்து? மனைவி. முதல் வரும் பொழுது வேலைக்காரி, இப்ப மனைவி. இப்ப ஆபிரகாமுக்கு மனைவி ஆகார் பெற்ற பிள்ளை வளருகிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சாராளின் கற்பத்தை ஆவியானவர் திறந்து ஆசீர்வதித்தார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சாராளுக்கும் புள்ள வந்துச்சு. இப்ப இந்த பிள்ளைகள் ரெண்டும் வளர தொடங்குது. வளரும் பொழுது இந்த சாராள் என்ற பிள்ளை ஈசாக்க, ஆகார் என்ற பிள்ளை இஸ்மவேல் நக்கல் அடிக்கிறான், கிண்டல் பண்ணுகிறான். இதை சாராள் பார்த்துட்டான். தன்ற பிள்ளைய ஒரு வேலைக்காரியின் புள்ள நக்கல் அடிக்கிறதா. முதலண்ட பிரச்சனை, வேண்ட பிள்ளை இல்ல, இப்ப எனக்கும் பிள்ளை இருக்குது. அவள் ஒரு முடிவு எடுத்து என்ன சொல்லுகிறாள்? ஆதியாகமம் 21:10 படிங்க. ஆதியாகமம் 21:10. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். ஆமென், அல்லேலூயா. சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணையும் மகனையும் புறம்பே தள்ளு. ஐயா, யார் அடிமை பெண்? மனைவி. அவள் ஆபிரகாமுக்கு மனைவி. அவள் அடிமையாகத்தான் இருந்தாள். ஆனால் அவளிடத்தில் ஆபிரகாமின் ரத்தம் இருக்குது. ரத்த சம்பந்தமாய் அவள் மனைவி. இப்ப இவள் சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணும் வேண்டாம், இந்த பிள்ளையும் வேண்டாம். யோசிச்சு பாருங்க, அந்த நேரம் ஆபிரகாம் என்ன செய்தான்? எப்படித்தான் இருந்தாலும் தான் பெத்த பிள்ளை, தந்த ரத்தம். அவனுக்கும் இஸ்மவேலுக்கும் விருத்த சேதனம் செய்யும் பொழுது ஒரே வயசு. இஸ்மவேல் ஜோசிச்சிருப்பான், என்ற அப்பா என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்ற சித்தி சாராள் என்னை திட்டினாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்ற அப்பா இருக்கிறார். இதான் இஸ்மவேல் நினைச்சான். ஆனா ஆபிரகாம் என்ன செய்தான்? 14 படிங்க, 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டார். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, நல்லா கீழே இருந்து கையில் சொல்லுங்க, அனுப்பி விட்டா. படுபாவி.
அல்லேலூயா. அம்மா, மனுஷன் என்று அவனுக்கு ஒரு குணம் இருக்குது, ஒரு ஆளுக்காக ஒரு ஆளை வெறுத்து விட்டுருவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பப்பூ சக்கரை. அத போல சிலர்கள் இலுப்பப்பூ கூட வாழ்றாங்க. ஆனா வேற விஷயங்கள் வந்தா தான் அவங்களை பற்றி தெரியும். அதெல்லாம் இப்போ சில மனுஷிமார் சண்டை பிடிக்கல சொல்லுவாங்க, உங்களோட அன்னையோட சம்பளம் நீங்க எடுக்கிறீங்களா? உங்களோட அண்ணிய பாருங்க, அவர் அவாவுக்கு சமைச்சு கொடுக்கிறா. உங்களோட அண்ணிய பாருங்க, அவாவுக்கு சாரி வண்டி கொடுத்திருக்கிறா. அது வெறும் கதை இல்ல, அதுக்குள் பல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது. என்னுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் பா மனைவியே மனைவியே என்ற பிள்ளையே என்ற பிள்ளையே என்று ஆபிரகாம் இருந்தான். ஒரு கட்டத்தில் தேவன்கிட்ட போய் கேட்கிறான், இந்த பிள்ளைக்கா இந்த சொத்தெல்லாம் கொடுக்கிறது. அப்படியெல்லாம் வளர்த்துட்டு இப்ப தனக்கண்டு ஒரு பிள்ளை வந்த உடனே அந்த பிள்ளையும் அந்த தாயையும் கை கழுவி விடுகிறவன் தான் மனுஷன். ஆனால் ஒருபோதும் உன்னை கை கழுவாத, உன்னை மறக்காதவன் உன் தேவனாகிய உன்னை அழைத்து உனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தெய்வத்தை விட எந்த ஆம்பளைக்கு பின்னால எந்த பொம்பளைக்கு பின்னால நீ திரியிறையோ அவங்கள் ஒரு நாள் உன்னை நடுத்தருவில் விடுவாங்க. அந்த நேரம் உனக்கு உதவி செய்ய போறது உன் ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உன் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எந்த பிள்ளை என்று சாகுறாயோ, கடைசி உனக்கு கொள்ளி வைக்கும் என்று நினைக்கிறாயோ, கடைசி மண் போட போகிறது உன் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். அது கடைசி நேரம் உனக்கு வழங்கும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவை இருக்கும் பொழுது பிள்ளை என்று சொல்லுவாங்க, தேவை இருக்கும் பொழுது என்ற ரத்தம் என்று சொல்லுவாங்க. தேவை முடிந்தவுடனே எல்லாம் கலட்டி விடுகிற மாயையான உலகம். அல்லேலூயா. ஆகவே நான் யாரை நம்ப வேண்டும், யாரை நான் நேசிக்க வேண்டும்? உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன். வானத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஒரு சோழியும் இல்லாமல் சட்டி பானையை கழுவி கொண்டிருந்த ஆகார், ஒரு சோழியும் இல்லாமல் சாரிய துவாய கழுவி கொண்டிருந்தவளை கொண்டு போய் அங்கு உள்விட்டு அறைக்குள்ள கொண்டு வந்து வச்சு மனுஷியாக்கி பிள்ளைய பெற்று ஆசையை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்துட்டு தங்களுக்கென்று ஒரு காரியம் வந்தவுடனே காலையிலேயே அனுப்பி விடுகிறவன் மனிதன். ஆனால் கடைசி வரைக்கும் உன் துணையாக இருக்கிறவர் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் ஓசியாவில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனுஷன் அல்ல நான் தேவன். நான் மனுஷன் அல்ல நான் தேவன். நான் மனுஷன் அல்ல நான் தேவன். சில கேட்பாங்க, இவ்வளவு தவறு செய்தும் இவ்வளவு பாவம் செய்தும் நீங்களே அவங்கள் வீட்டுக்கு போறீங்க, நீங்களே அவங்களை ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க. அது மனுஷ ஆவி அல்ல, அது தெய்வீக ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து எல்லாரும் கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல ஒரு ஆளுக்கு சொல்லுங்க, நீங்கள் இப்ப என்ன சந்தோஷமா பாக்குறீங்க, ஆனால் ஒரு நாள் என்ன கலட்டி விடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. அது உறுதியா இருங்க. உங்க புருஷனை போய் சொல்லுங்க, உங்க மனைவிக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நம்பிக்கை கொள்வது கர்த்தர் மேல மாத்திரம். அதிக நேரம் நான் மெனக்கெடவில்லை. இந்த ஆபிரகாம் செய்த 3 காரியங்கள் சுருக்கமா தொட்டுட்டு போகிறேன். ஒன்று, தனக்கென்று ஒரு காரியம் வந்தவுடனே அவளை உடனேயாகவே தள்ளிவிட்டான். 2வது, ஆபிரகாம் சும்மா ஆள் இல்லை. ஒரு கிளம்புவோம் 2 நிமிஷம். மயிரன் கொஞ்சம் முறிவெடுக்கிறான், ஒரு 2 நிமிஷம் கிளம்புவோமா? ஹல்லேலூயா. விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. ஆராதனை, 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 ஆராதனை
செல்வம் நீங்கதான் ஏசையா. விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே. விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே. அப்படியா வந்திருப்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் சாதாரணமான மனிதன் அல்ல, அவன் செல்வங்களிலே மிதந்த மனிதனாக இருந்தான். அவனுடைய வீட்டில் அதிகமான ஆசீர்வாதங்கள், அதிகமான வேலைக்காரர்கள். ஒரு முறை அவன் வீட்டில் இருக்கும் பொழுது, விருந்தாளிகள் வந்த பொழுது கொழுத்த கன்றை அடித்தான். திடீரென்று வந்தாலே கொழுத்த கன்று அடிக்கக்கூடிய ஒரு வசதியான நேரத்தில் இந்த ஆபிரகாம் ஆகாரை எப்படி அனுப்பினான்? ஆண்டவர் இதில் என்னை தியானிக்க வைத்தார். ஆகாரை எப்படி அனுப்பினான்? ரைட், ஓகே. இப்ப உனக்கு ஒரு பிள்ளை வந்துட்டது, உனக்கு ஒரு சுதந்திரம் வந்துட்டது. ஆண்டவரும் அவளை போக சொல்லி விட்டுட்டார், ஆண்டவரும் அவளை விடன்னு சொல்லிட்டார். சரி, நீ விடுறது நல்லது. ஆனா எப்படி விட்டாய்? எப்படி கைவிட்டாய்? இதுவரை உனக்கு மனைவியாக உன் ஆசைக்கு பிள்ளையை பெற்று தந்து உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த அந்த பிள்ளை, அந்த தாயையும் நீ எப்படி அனுப்பிவிட்டாய்? படிச்சு பாரு, திரும்ப படிச்சு பாருங்க. அதே அதிகாரம் 14வது வசனத்தை படியங்கம்மா. 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து. அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. ரோட்டால வந்த 3 பேருக்கு கொளுத்த கண்டு அடிச்ச நீ, எந்த நேரமுமே சாப்பிடக்கூடிய வசதியுள்ள நீ, உண்ட மனுஷியா இருந்தவள், உண்ட ரத்தமா இருக்கிற உண்ட பிள்ளைக்கு நீ கடைசியில கொடுத்து வச்சது என்ன? ஒரு கொஞ்ச அப்பமும் ஒரு கொஞ்ச தண்ணியும். இதுதான் மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் மனுஷன், இதுதான் மனுஷன், இதுதான் மனுஷன், இதுதான் மனுஷன். ஒரு கொஞ்ச தண்ணியும், ஒரு கொஞ்ச தண்ணியும், கொஞ்ச அப்பம். இல்லாதவன் கொடுத்தா பரவாயில்ல. நானும் பரதேசி, நீயும் பரதேசியா போண்டு வர்றது வேற பிரச்சனை. ஆனா உன்னிட்ட இருக்கப்பா, உன்னிட்ட இருக்கு. நீ அவள் உன்னிட்ட வர போறது இல்ல, அந்த பிள்ளைய நீ உன்னிட்ட வர போறது இல்ல. கடைசியா சாப்பாட்டையாவது கொஞ்சம் கூட கொடுத்திருக்கலாமே. இல்லை, சில வேளை மனுஷர்கள் தங்களுடைய கெட்ட சுபாவங்களை வெளிப்படுத்துவார்கள். ஆனா நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச தூரம் போன நீ தண்ணி செலவழிஞ்சு போட்டது, ஆனால் தேவனோ நீரூற்றை அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அவளை பாதுகாத்து அவளை கனப்படுத்தியவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிள்ளை என்று முறிஞ்சு முறிஞ்சு உழைக்கிறாயோ அந்த பிள்ளை உன்னை முதியோர் இல்லத்துக்கு விடும். ஆனால் உன்னை கைவிடாதவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போக போகத்தான் உனக்கு விளங்கும், போக போகத்தான் பூவின்ற வாசம் சரி. உண்ட பிள்ளை எப்படிப்பட்டது, உண்ட கணவன் எப்படிப்பட்டது, உண்ட பாஸ்டர் எப்படிப்பட்டது, உண்ட விசுவாசி எப்படிப்பட்டது, போக போக உனக்கு புரியும். ஆகவே வேலைக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், மனிதன் யார் என்று அறிந்து கொள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை வைத்து சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்துல யுத்த காலத்துல நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு ஓயல் படித்து கொண்டு இருந்துட்டு படிப்பை விட்டு, அப்பொழுது என்னுடைய அப்பா முழங்காவில், அம்மாக்கள் முழங்காவில் இருந்தாங்க. திடீரென்று ஐயா செய்த தொழிலையும் இழக்க வேண்டிய அவர் ஒரு இடத்துக்கு பொறுப்பா இருந்தார். அதுல களவு எடுத்துட்டாங்க. அதால அவர் கொஞ்ச நாள் வேலையை நிறுத்தி இருந்தாங்க. குடும்பத்தில் கஷ்டம் என்று அறிந்து நான் என்ன செய்தேன், வேலைக்கு ட்ரை பண்ணுகிறேன். வேலைக்கு நான் முயற்சி எடுக்கும் பொழுது என்னுடைய சித்தப்பா முறையானவர், உடன் சித்தப்பா இல்லை, ஒரு முறை, நல்ல நெருங்கிய முறை. அந்த காலத்தில் ஆக்ஸ்ஃபார்ம், ஐசிஆர்சி இப்படியான நிறுவனங்கள் இருக்குது, வெள்ளக்கார நிறுவனங்கள்.
அந்த நிறுவனத்திலே அவர் ஒரு பயங்கரமான பொறுப்பில் இருந்தார். பெரிய ஒரு அதிகாரியாக அவர் இருந்தார். அவருடைய வீடு ஜெயபுரத்தில் இருந்துச்சு. ஆகவே நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய சித்தப்பா இந்த இடத்துல இந்த வேலையில பொறுப்பா இருக்கிறார், எனக்கும் படிப்பு இருக்குது, எனக்கு ஒரு சின்ன வேலையாவது கடைசி வெள்ளக்காரண்ட வாகனத்துக்கு பார்க் பண்ணுகிற வேலையாவது எடுத்து தருவார் என்ற நம்பிக்கையோட சைக்கிளை வலிச்சு கொண்டு அதிகாலையில் நான் அங்கே போகிறேன். நல்ல ஞாபகம் இருக்குது. வன்னி காட்டுக்கெல்லாம் வலிச்சு கொண்டு போன பொழுது ஒரு பெரிய ஒரு வீட்டு மொத்தத்தில் பெரிய வாகனம் இன்னைக்கு அந்த காலத்திலே பயங்கரமாக இருந்தார். என்னை பார்த்தோம், அவங்களுக்கு அடையாளம் தெரியுது, ஆனால் காட்டிக்கொள்ளல. யார்? நான் சொன்னேன், வைத்திலிங்கத்தின் மகன் என்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு கூப்பிட மனம் இல்லை, ஆனாலும் வந்துட்டானே அன்றைட்டு உள்ள கூப்பிட்டாங்க. அப்போ சித்தப்பா வேலைக்கு விளக்கிட்டு கொண்டு நிற்கிறார், நல்ல மணிக்கூடு கட்டுகிறார். இப்படி ஒரு மணிக்கூடு அப்படி எனக்கு சின்ன பிள்ளை அதை பார்த்து நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்டா வந்தேன் என்றார். நான் சொன்னேன், சித்தப்பா ஐயாட வேலையும் பறி போயிட்டுது, நான் படிச்சுட்டு இருக்கிறேன், தொடர்ந்து படிக்க இயலாது, எனக்கு ஒரு வேலை எடுத்து தாங்க உங்களோட கம்பெனியில் நிறுவனத்தில். இதெல்லாம் சொல்லி செய்யறதில்ல, சொல்லாம செய்யறதான்டா உதவி. சித்தி சாப்பாடு தருவா, சாப்பிட்டுட்டு போ, நான் சொல்றேன். அல்லேலூயா. நான் சைக்கிள் வலிச்சு போனேன். எனக்கு காலம்பரை ஏதோ இடியப்பம் தந்தாங்க, ஞாபகம் இருக்குது. நான் இடியப்பத்துக்கு போயில, நான் வேலைக்கு போனேன். எனக்கு உதவி செய்வாங்கன்னு போனேன், எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு போனேன். அவங்க எனக்கு தந்தது ஒரு நேர சாப்பாடு. அதுக்கு பிறகு அவங்க எனக்கு கரிசனையில் எடுக்கவே இல்லை. நானாக வெளியேறி வந்தேன். அவர் வாகனப்படை சூழ போய் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அவரையும் என்னையும் தராசில வைத்தால், கர்த்தருக்குள்ள தாழ்மையோடு சொல்லுகிறேன், தேவன் என்னை உயர்வாக வைத்திருக்கிறார். தேவன் என்னை சிறப்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேருக்கு தாகத்தை தீர்க்கிற ஒரு ஆறுதலின் பாத்திரமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆனால் அன்றைக்கு நான் குனிந்த தலையை இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். மனுஷன் மனுஷன்தான். ஹல்லேலூயா. தேவன் தேவன். ஆமென். மனுஷன் மனுஷன். ஹல்லேலூயா. தேவன் தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போனது உங்க இடியப்பத்துக்கு இல்லையாப்பா, நான் சைக்கிள் உலக்கி போனது உங்க வீட்டு சோபாவில இருக்கிறதுக்கு இல்ல. சரி, வேலைதான் தரல. அந்த காலத்துல ஒரு 100 ரூபாய் தந்தாலே அது ஒரு பெரிய காசே. அந்த 100 ரூபாய் உனக்கு ஒரு சின்ன காசே, எனக்கு அது ஒரு பெரிய காசே. நீ தந்திருக்கலாம் அல்லவா? ஒன்றுமே இல்லாம ஒரு இடியப்பவும் தண்ணியும் கொடுத்து அனுப்பி விடும்படியா இந்த உறவை கர்த்தர் கொடுத்தார். ஆதியாகமம் 25:1 ஒருக்கா வாசிங்க. ஆதியாகமம் 25:1 முதல் ஒருக்கா வாசிச்சுட்டு ஆதியாகமம் 21 வாசிச்சு முடிங்க. ஆதியாகமம் 25:1 படிங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தார். ஆபிரகாம் சும்மா இல்ல, எல்லாரையும் கல்யாணம் கட்டி இருந்தார். சாராள், ஆகார், கேத்தூராள், இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டங்கள் அவருக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன செய்தார்? 6ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 6ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமணியாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்தார். காணும். அல்லேலூயா. பைபிள் கொஞ்சம் சிலவாவல் வாசிக்கிறபடி நான் தொடர்ந்து வாசிக்க விரும்பல. ஆபிரகாம் தன்னுடைய மறுமணியாட்டிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன கொடுத்தார்? வாசன என்ன கொடுத்தார்? நன்கொடை. சொல்லுங்க, நன்கொடை. சவுண்டா சொல்லுங்க, என்ன கொடுத்தார்? நன்கொடை. சீதனம் சொல்லுங்க, என்ன கொடுத்தார்? சீதனம். கேத்தூராளுக்கு சீதனம் கொடுக்க தெரியும், ஆத்தூராளுக்கு சீதனம் கொடுக்க தெரியும், குளத்தூராளுக்கு சீதனம் கொடுக்க தெரியும். ஆனால் ஆகார் மட்டும் உனக்கு சில்லற காசா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த சில்லற காசை கர்த்தர் நேசித்தார். அந்த சில்லறை காசுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு கண் மூடி ஒரு கண் முழிக்க முடியும் தாயால, ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு போல நேசிக்கிறவர் உன் தேவனாகிய உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய 3 பிள்ளைகள தியோ எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, அவனில் எனக்கு நல்ல பாசம். என்னுடைய 3 பிள்ளைகள தெல்மா எனக்கு முன்னுக்கு வந்தது, அதால எனக்கு தெல்மாவுல பாசம். என்ற 3 பிள்ளைகள தாஞ்சோ நல்லா படிக்குது, அதால எனக்கு தாஞ்சோவுல பாசம். அது மனுஷன். ஆனால் கர்த்தரோ 3 பேரையும் 3 பேராகவே நேசிக்கிறவர் தான் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கையை தட்டி ஆமென்.
அம்மா ஆகாருக்கு எப்படி இருந்திருக்கும்? கேத்தூரால் போய்க்கல காசு கொடுத்த நீ, இன்னொரு பொம்பளை போய்க்கல காசு கொடுத்த நீ, அவங்களுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அங்க உதவிகள் செய்த நீ. ஆனால் எனக்கும் என்ற இஸ்மவேலுக்கும் ஒரு கொஞ்ச தண்ணியும் ஒரு கொஞ்ச அப்பமும் தந்து விட்டாயே என்று அவள் கதறி நிக்கிற போல கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், உங்க பிள்ளையின் அழுகையை நான் பதில் கொடுப்பேன். நான் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இப்ப நீங்கள் யாரை தெய்வம் என்று நினைச்சு நம்புறீங்களோ அவங்க ஒரு நாள் உங்களை கைவிடுவாங்க. ஆனாலும் ஏசப்பா ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? அல்லேலூயா. என்னுடைய மனசுல ஆண்டவர் பேசின கடைசி காரியத்தை சொல்லி முடிக்கட்டா? 2-3 பேர் சோம்பல இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி காரியம் சொல்லி முடிக்கட்டா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, முதலாவது யாருடைய சொல்லுக்காக அவளை வெறுத்தான். 2வது எவ்வளவோ காசு இருந்தும் அவளுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்திருந்தான். இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்த்தால் ஆபிரகாம் தன் பிள்ளைய பலி செலுத்த போகும் பொழுது 2 வேலைக்காரரோட போனார். அவருக்கு நிறைய வேலைக்காரங்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இந்த சாராளையும் பிள்ளையும் எப்படி அனுப்பினார்? திரும்ப படிக்க தேவையில்லை. 21:14 திரும்ப அதே வசனம். கொஞ்சம் அப்பதையும் தண்ணியை விட்டு தனியை அனுப்பிட்டார். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த பிள்ளை தானே, ஒரு வேலைக்காரனை விட்டுருக்கலாமே. தொடர்ந்து தான் விடாட்டிலும் ஒரு கொஞ்ச தூரம் அது போயிட்டு வா. யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டுக்கு பாஸ்டர் வந்துட்டார். பாஸ்டர் வந்து என்ன செய்வீங்க? தேத்தனை கொடுத்துட்டு ஜபிச்சுட்டு பாஸ்டர் கேட் தாண்டும் வரைக்கும் நீங்க பலி விட்டு விடுவீங்க. எத்தனை விசுவாசி இருக்கிறாங்க, வந்து விட்டுட்டு கேட்ட பூட்டிட்டு போவாங்க. ஒரு சாதாரண போதகர் வந்ததுக்கு இப்படி செய்றீங்க. இனி வரப்போகாத ஒரு அன்பு உன்னை விட்டு போகுது. வீட்டில் இருக்கிற நீ போகாட்டிலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆளையாவது நீ விடவில்லையே. நீ மனுஷன், தேவன் தேவா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் தனிமையாய், யாரும் அற்றவளாய், உதவியற்றவளாய் வனாந்தரத்தில் அழுத பொழுது தேவன் தேவ தூதனை அனுப்பி அவளுக்கு உதவி செய்தார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு மிகவும் வேதனையாக இந்த காரியத்தை கத்தன குணத்தை இருந்துச்சு. இவ்வளவு ஒரு நல்ல குணமுள்ள ஆபிரகாம், இவ்வளவு வேலைக்காரர் உள்ள ஒரு ஆபிரகாம், ஒரு பொம்பளையோ ஒரு ஆம்பளையோ பிடிச்சு ஒரு கொஞ்ச தூரமாவது வழிவிட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. நடு காட்டுல தன்னந்தனியா கைவிட்டான். ஆனால் கைவிடாத கர்த்தர் பரலோகத்தில் இருந்து ஒரு தேவ தூதனை அனுப்பி தன் பிள்ளைகளை பாதுகாத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது, உங்களுக்கு கர்த்தருடைய பராமரிப்பு இருக்குது. யார் மறந்தாலும் நான் மறவேன் என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேன். எழுந்து நின்று ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யாருக்காக நீ ஆண்டவரை வெறுக்கிறாயோ, யாருக்காக நீ சேர்ச்சுக்கு வராம நிற்கிறாயோ, யாருக்காக ஆண்டவர் உண்மையில வச்சிருக்க நம்பிக்கை உடைக்கிறாயோ, அவர்கள் ஒரு நாள் உன்னை நடுத்தெருவில் விடுவார்கள். அந்த நேரம் தேடி வந்து உதவி செய்கிறது ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடி வந்து உதவி செய்வார். ஆமென். தேடி வந்து உதவி செய்வார். ஆமென். நீ கூப்பிடாமலே கர்த்தர் வந்து உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். அவர் மனிதன் அல்ல. ஆமென். அவர் தேவன். ஆமென். அவர் மனுஷன் அல்ல. ஆமென். அவர் தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனுஷன் அல்ல. ஆமென். அவர் தேவன்.
ஒரு தேவன். ஆமென். 8 மாசம் அவர் சொல்ற, நான் தேவன், ஆமென். நான் மனுஷன் அல்ல. ஆமென். என்ன மனுஷனா பார்க்காத. ஹalleluya. மனுஷ கண்கள் எனக்கு இல்ல, ஆமென். மனுஷ வாய் எனக்கு இல்ல, ஆமென். மனுஷ இருதயம் எனக்கு இல்ல. ஆமென். நான் தேவன், ஆமென். நான் அன்புள்ளவா, ஆமென். நான் பாசமுள்ளவா. ஆமென். ஆதியாகமம் 21:14 என்று வாசித்து நான் தேவ செய்தியை முடிக்கிற எழுமினண்டு. ஆதியாகமம் 21 நீங்க படிக்க வேணாம், பைபிளை கீழே வைங்க. ஜோன்சன் படி, 21:14 படி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆதியாகமம் 21:14. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. அனுப்பிவிட்டான், அனுப்பிவிட்டார், அனுப்பிவிட்டான், அனுப்பிவிட்டார். அதுதான் மனுஷர்கள், அதுதான் மனுஷர்கள் அனுப்பி விட்டுடுவார்கள். அனுப்பி விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தை உடைக்கும்படி கதைச்சு விட்டுருவார்கள், ஆமென். உள்ளத்தை உடைக்கும்படி செயல்பட்டு விட்டுடுவார்கள். ஆமென். தேவையான நேரம் உதவி செய்ய மாட்டாங்க, ஏற்ற நேரம் அன்பு காட்ட மாட்டாங்க. ஆமென். அங்க அவள் என்ன செய்கிறாள், அதனால என்ன செய்கிறாள்? படியப்பா தொடர்ந்து. புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அலைஞ்சு தெரிஞ்சா, அலைந்து அலைந்து தெரிஞ்சா, அலைந்து தெரிந்தார். வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, கர்த்தருடைய தாசனாய் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அன்பை காதலுக்காய் உதறி தள்ளாதே. ஆண்டவருடைய கிருபையின் வரங்களை உன்னுடைய காதலுக்காக கைவிட்டுடாத. ஆமென். ஒரு நாள் நீ அலைஞ்சு தெரிவா, ஒரு நாள் நீ அலைஞ்சு தெரிவா. ஹalleluya. அந்த நேரம் ஆண்டவர் மட்டும்தான் உன்னிட்ட வருவா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அவள் அலைஞ்சு தெரிகிறாள். கொஞ்சம் படிக்கணும், அதுல கொஞ்சம் படிக்கணும். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு மனுஷன் கொடுத்தது செலவழியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க. மனுஷன் கொடுக்கிறது, மனுஷன் கொடுக்கிறது செலவழியும், செலவழியும். அது மாத்திரமல்ல, ஒரு 500 ரூபாய் காசை தந்துட்டு புருஷன் 5 கேள்வி கேட்பார். என்னடி செய்ய நீ 500 ரூபாய், என்னடி செய்ய நீ, என்னடி செய்ய நீ. அதான் மனுஷன். அல்லேலூயா, அதுதான் மனுஷன். ஆமென் சொல்லுங்க. 500 ரூபாய் தந்துட்டு 5 கேள்வி கேட்பாள் பொம்பளை. ஹalleluya. அது செலவழிஞ்சிட்டது. அன்பு இல்லாத மாயான மனுஷனுடைய காரியங்கள் நிரந்தரமாய் இருக்காது. ஹalleluya. அது செலவழிஞ்சு போயிடும். அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த குழந்தை தண்ணி இப்ப எங்களுக்கே வரலுது. வெயில், அது வனாந்தர வெயில். அது எத்தனை டிகிரியில இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே எல்லாம் முடிஞ்சிட்டது. நான் வறண்டு புள்ள சாக போகுது, என்ற கண்ணால இந்த புள்ள சாகிறத நான் பார்க்க கூடாதுட்டு அவள் கொஞ்சம் தள்ளி போய், இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைய நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஊசி போடும்பொழுது நான் கண் மூடுறது போல அவள் தள்ளி நின்று கதறுகிறாள். எப்படி யோசிப்பா, எனக்கு பிள்ளை வேணும் என்று கேட்டேனா, எனக்கு கல்யாணம் என்று கேட்டேனா, சும்மா இருந்த என்ன இந்த பாசத்துக்களை கொண்டு வந்து எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டார்களே என்ற ஒரு வேதனையோட அவள் அழுது கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இன்றைக்கு நீ வெளியே அழாமல் உள்ளுக்கு அழுது கொண்டிருக்கலாம். இயேசு உன்னை காண்கிறார். அல்லேலூயா. ஆட்கள் இருக்கிறபடியால் நீ அழாதபடிக்கு உன்னை அடக்கிக் கொள்ளலாம். பாஸ்டர் ஆகாரை போலதான் நானும் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சகோதரனே நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். இயேசு உன்னை காண்கிறார், இயேசு உன்னை காண்கிறார். அவர் உனக்கு சொன்ன முதலே உனக்கு சொன்னான் தானே. ஆமென் சொல்லுங்க. முதலே உனக்கு சொன்னான் தானே. இவங்க இப்படித்தான் செய்வாங்க உனக்கு சொன்னான் தானே. உன்னை நகையை பறிப்பாங்க, உன் காசை பறிப்பாங்க, உன் சம்பளத்தை பறிப்பாங்க, உன் உடல் சுகத்தை பறிப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னை கைவிட்டுருவான் நான் சொன்னான் தானே என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. சொல்லி போட்டு கோபம் பாராட்டவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? படிய அடுத்த வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. சத்தத்தை கேட்கக்கூடியவர் எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உண்மையை நான் சொல்றேன், இந்த பிரசங்கத்தை ஒரு பாசர் எடுத்து நான் உங்களை போல கீழே இருப்பேன் என்றால் நான் இப்படி பாட மாட்டேன். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்,
கைகளில் வரைந்திருக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்துட்டான் மறந்திடாதவர், சொதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், சொதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினால் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் மறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். வாசியா, கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஏன் நீ இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற? மனுஷன் மனுஷன் தான், தேவன் தேவன். ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? மனுஷன் மனுஷன் தான், தேவன் தேவன். ஆமென். ஆகாரே என்ன சம்பவிச்சது? அன்றைக்கு என்ன நடந்தது? அல்லேலூயா அல்லேலூயா. என்ன பாருங்க, அன்றைக்கு என்ன நடந்தது? ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதான் நடக்கும். மனுஷன் நம்பினா தான் நடக்கும். ஜோன்சனை நம்பினா தான் நடக்கும். தரனை நம்பினா தான் நடக்கும். என்ன நம்பு? ஆமென். என்ன நம்பு? ஆமென். என்ன நம்பு? ஆமென். காணிக்க போடாம, தசமம் போடாம, மனுஷி மனுஷி என்று ஊட்டினாயே கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணாம, துதிக்காம, புருஷன் புருஷன் என்று காலை பிடிச்சு கொண்டு திரிஞ்சாயே, இதான் நடக்கும். என்ன நம்பு? ஆமென். எனக்காக காத்திரு. ஆமென். சகலவற்றையும் ஒழுங்குபடுத்தி தருவேன். ஆமென். ஒண்ணு நான் கைவிட மாட்டேன். ஆமென். சரி, நடந்தது நடந்துட்டது, நீ பயப்படாத. ஆமென். இப்ப தனியாண்டு நீ பயப்படாத. ஆமென். யாரும் இல்லாதன்னு நீ பயப்படாத. ஆமென். அவன் உன்னை இந்த நடுக்காட்டுகளை தனியா விட்டுட்டான். ஆனா நான் உன்னை தனியா விட மாட்டேன். ஆமென். நான் தேவன். ஆமென். நான் கர்த்தர். ஆமென். உன்னை நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உன் நிலைமையை புரிஞ்சு கொண்ட தெய்வம். ஆமென். உன் ஆதி அந்த எனக்கு தான் தெரியும். ஆமென். அது உன் புருஷனுக்கு தெரியாது. ஓ, ஹalleluya. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆமென். ஆகாருக்கு நம்பிக்கையை கொடுத்த ஹalleluya. தெய்வம் ஹalleluya. இந்த மத்தியானத்தில் ஆமென். உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. பயப்படாத. அடுத்தபடி ஐயா, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை எந்த இடத்துல சாக போதும் நினைச்சாயோ அந்த இடத்துல தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த கைவிடப்பட்ட நிலைமையில நீ இருக்கிறாயோ அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென். தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன் ஆகாரை வனாந்தரத்துல தேடி வந்தது போல இந்த 8ஆம் மாதத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட தேவன் நன்மைகள் உன்னை வந்தே சேரும். அல்லேலூயா. உன்னை வந்தே சேரும். ஆமென். உன்னை வந்தே சேரும். ஆமென். நீ அழுது கொண்டிருக்கிற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷர்களை குறிச்சு, ஆண்டவரை குறிச்சு கவலைப்படு. மனுஷரை குறிச்சு கவலைப்படாத. ஆமென். ஆண்டவரை என்ன விட்டுட்டு போகாதேங்கன்னு அழு. மனுஷனை பார்த்து அழாத. ஆமென். அவன் போகத்தான் பிறந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னத்துக்கு பிறந்திருக்கிறான்? போறதுக்கு. போகத்தான் பிறந்திருக்கிறான். இடையில பஸ் ஸ்டாண்ட்ல வந்ததான் இதெல்லாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் நம்பிக்கையெல்லாம் என்ற ஆண்டவர். ஆமென். என்ற நம்பிக்கையெல்லாம் என்ற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இவ்வண்ணமா இந்த சபை வாழும் பொழுது ஆமென். நிச்சயமாய் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு வாழும் பொழுது நிச்சயமான ஒரு பெரிய எழுப்புதல் கர்த்தர் இந்த சபையில எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளை இருக்கும் இடத்துல பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீ எழுந்த பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். பயப்படாத. அல்லேலூயா. அல்லேலூயா.
வந்தாலும் நான் மறவேனே என்ற இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.